திருமலரே சின்னராணியே சிறுவழி தந்தவளே. குழந்தை இயேசுவின் தெரசாவை கொண்டாடுவோம். தமிழக கார்மெல் சபையின் இருபால் துறவியராகிய OCD, CTC, CSST, AC, CMC, CMI, TNSC, OCDS அனைவரும் குழந்தை தெரசா புனிதர் பட்டம் பெற்ற 100வது ஆண்டு விழாவை சேர்ந்து கொண்டாடுவதில் மிகவும் பெருமை கொள்கின்றோம். யார் இந்த குழந்தை தெரசா? பிரான்ஸ் நாட்டிலே ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த லூயிஸ் மார்டின் என்ற இளைஞர் துறவற குருவானவராக விரும்பினார். லத்தீன் மொழி அவருக்கு கடினமானதாக இருந்ததால் அவரால் குரு ஆவதற்கான பயிற்சியை தொடர முடியவில்லை. அதே பிரான்ஸ் நாட்டில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த செலி கெரின் என்ற இளம் பெண் துறவியாக விரும்பினார். ஆனால் அவருடைய உடல் நலன் ஒத்துழைக்கவில்லை. திருமணம் செய்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்கள் அனைவரையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அப்போதே கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். லூயிஸ் மார்டினும் செலி கெரினும் சந்தித்து 1858ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாள் திருமணம் செய்து கொள்கின்றனர். 10 மாதங்களாக தாம்பத்திய வாழ்வு வாழாத இவர்கள் ஆன்ம குருவானவரால் அறிவுறுத்தப்பட்டு தாம்பத்திய வாழ்வு வாழ்ந்து 9 பிள்ளைகளுக்கு பெற்றோராகின்றனர். குழந்தை தெரசாவின் பெற்றோர்கள் துறவியாக வாழ ஆண்டவர் அழைக்காவிட்டாலும் தங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு துறவற சூழலை உருவாக்கினர். துறவற சமூகங்களில் 3 முக்கிய நிகழ்வுகள் தினமும் நடக்கும். சேர்ந்து இறைவேண்டல் செய்வது, சேர்ந்து உண்பது மற்றும் சேர்ந்து உறவாடுவது. இவை 3ம் இவர்களின் குடும்பத்தில் சிறப்பாக நடைபெற்றன. இந்த தம்பதியர் தங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, வாழ்வால் நல்ல தூண்டுதல் தரும் பெற்றோராக தங்கள் குழந்தைகளுக்கு முன் வாழ்ந்து காட்டினர். சேர்ந்து திருப்பலிக்கு செல்வது, திவ்ய நற்கருணை உட்கொள்வது, இறைவேண்டல் செய்வது, புனிதர்களின் வரலாற்றை படிப்பது, திருவிவிலியம் படிப்பது, தியானிப்பது, மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வது போன்றவற்றை செய்து தங்களின் குடும்பத்தை ஒரு குட்டி திரு அவையாகவே மாற்றினர். இப்படிப்பட்ட முன்மாதிரியான தம்பதியருக்கு கத்தோலிக்க திரு அவையின் வரலாற்றில் முதன் முறையாக திருத்தந்தை பிரான்சிஸ் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனித பட்டம் கொடுத்து சிறப்பித்தார். இவர்கள் அன்னை மரியா மீது அளவற்ற பக்தி வைத்திருந்தார்கள். அதை வெளிப்படுத்தும் விதமாகவும் அனைத்து குழந்தைகளையும் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கும் வகையிலும் மரிய என்ற அன்னை மரியாவின் பெயரை அனைத்து குழந்தைகளின் பெயருக்கு முன்பாக சேர்த்து பெயர் வைத்தார்கள். அவ்வகையில் ஜனவரி 2ஆம் நாள் 1873ஆம் ஆண்டு 9வது குழந்தையாக பிறந்த குழந்தை தெரசாவின் திருமுழுக்கு பெயர் மரிய பிரான்சிஸ் தெரஸ் என்பதாகும். கடைசி குழந்தையாகிய இவரை இவரது தந்தை சின்னராணி என்று செல்லமாக அழைத்தார். தன்னுடைய 4½ வயதில் தன் தாயை இழந்தார். இவருக்கு முன்பாக பிறந்த 2 ஆண் குழந்தைகள் உட்பட 4 குழந்தைகள் இறைவன் பாதம் சென்று விட்டார்கள். இவருடைய 4 அக்காள்மார்களும் தந்தையோடு சேர்ந்து தாய் இடத்திலிருந்து பாசமழை பொழிந்தார்கள். தாய் இறந்த பிறகு லூயிஸ் மார்டின் குழந்தைகளோடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து 218 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிசியே என்ற ஊருக்கு குடியேறுகிறார். தங்களின் அழகிய வீட்டில் அருமையான வாழ்வு வாழ்கின்றனர். குழந்தை தெரசின் அக்காள்மார்கள் மரி, பவுலின், செலின் லிசியே ஊரில் உள்ள கார்மெல் மடத்திலும் லெயோனி சந்திப்பு மடத்திலும் சேர்ந்து துறவியாக வாழ்ந்தனர். தன்னுடைய 10வது வயதில் மே மாதம் 13ஆம் நாள் 1883ஆம் ஆண்டு முற்றிலும் தன்னையே தயாரித்து முதல் திருவிருந்தை பெறுகிறார்.
1 மாதம் கழித்து உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தை பெறுகிறார். அப்பாவின் ஆழமான விசுவாச வாழ்வு, அக்காள்மார்களின் அர்ப்பண வாழ்வு தானும் ஒரு துறவியாவதற்கு தூண்டுதலை துரிதமாக தந்தது. தனது 14 வயதில் கார்மேல் மடம் சேர்வதற்கு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயரை சந்தித்து சிறப்பு அனுமதியை கோருகிறார். திருத்தந்தையோ இறைவனுடைய விருப்பம் இதுவானால் அது நடக்கும் என்று பதிலுரைக்க, ஆவலோடு காத்திருந்த குழந்தை தெரசா தன்னுடைய 15ஆம் வயதில் கார்மெல் மடத்தில் சேருகிறார். 1890ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் தன் முதல் துறவற வார்த்தை பாட்டை முழுமனதோடு கொடுக்கிறார். தன்னுடைய எளிமையான வாழ்விலும் இறை வேண்டலிலும் ஈடுபாடு கொண்டு ஏனைய சகோதரிகளோடு இணக்கமாக வாழ்ந்து எல்லா துன்பங்களையும் இன்முகத்தோடு ஏற்று இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தார். துறவற இல்லத்து தாயாரின் எளிய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து குடும்பத்திலும் துறவற இல்லத்திலும் தான் பெற்ற மறக்க முடியாத மற்றற்ற அனுபவங்களை மகிழ்ச்சியோடு எழுதுகிறார். அதுவே பிற்காலத்தில் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற புகழ்பெற்ற புத்தகமாக வெளியிடப்பட்டது. சரியான மருத்துவ வசதி இல்லாத அக்காலத்தில் கடினமான காச நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்த அனைத்து துன்பங்களையும் அன்புக்காக துணிவோடு ஏற்றுக்கொண்டார். 1897ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் என் கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூறி இறைப்பதம் அடைந்தார். 24 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த குழந்தை தெரசாவுக்கு 28 ஆண்டுகளுக்கு பிறகு 1925ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் நாள் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த நூற்றாண்டு விழாவையே இப்போது நாம் ஆடம்பரமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அதே திருத்தந்தை 1927ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு இணையாக குழந்தை தெரசாவை மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக அறிவித்தார். தங்களின் எழுத்துக்கள் வழியாக இறையியலுக்கும் இறை அனுபவத்திற்கும் மகத்தான பங்களிப்பு செய்தவர்களுக்கு திரு அவையின் மறை வல்லுனர் டாக்டர் ஆஃப் த சர்ச் பட்டம் வழங்கி புனிதர்களின் புகழை உயர்த்துகிறது திரு அவை. கடவுளின் அன்பின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது பற்றிய அவரது தனித்துவமான நுண்ணறிவுக்காக குழந்தை தெரசாவுக்கு 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் திரு அவையின் மறை வல்லுனர் பட்டம் அளித்தார். திரு அவையில் உள்ள 37 மறை வல்லுநர்களில் 4 பேர் மட்டுமே பெண்கள். மிகவும் இளம் வயதிலேயே 37வது மறை வல்லுனராக திரு அவையை அலங்கரிக்கிறார் நம் சின்ன ராணி சிறுமலர் தெரசா. 4 பெண் மறை வல்லுனர்களில் முதல் பெண் மறை வல்லுனர் ஆவிலா தெரசாவும் குழந்தை தெரசாவும் கார்மெல் சபையை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குழந்தை தந்தையின் மீதும் தாயின் மீதும் அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் வைத்திருப்பது போல நாமும் கடவுள் மீது ஆழமான அன்பும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை உள்ளடக்கிய சிறு வழியாகிய குழந்தை உள்ள அருள் வாழ்வு லிட்டில் வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சைல்டுஹுட் பற்றிய ஆழமான சிந்தனைகளுக்காக அனைவராலும் புகழப்படுகிறார். ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற தன்னுடைய சுயசரிதையிலேயே நம் அன்றாட வாழ்வில் சாதாரண தருணங்களில் சிறு சிறு செயல்பாடுகளில் நம்முடைய நம்பிக்கை நிறைந்த அன்பை கடவுள் மீது வெளிப்படுத்த முடியும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இவ்வாறு அன்பே என் அழைத்தல், மை வொகேஷன் இஸ் லவ் என்பதை ஆழமாக உணர்ந்திருந்த தெரசா புனிதமடைய மாபெரும் செயல்கள் தேவையில்லை, சிறிய செயல்களை அன்போடும் பெரிய மனதோடும் கடவுளின் அன்புக்காக செய்தால் அதுவே போதுமானது, அனைவருக்கும் பொருந்துவது என்று அருமையாகவும்
ஆணித்தரமாகவும் கூறுகிறார் தெரசா. இவ்வாறு எளிய மக்களும் இறை அனுபவம் பெறுவதற்கான சிறு வழியை தந்த சின்னராணி சிறுமலர் குழந்தை இயேசுவின் தெரசாவை கொண்டாடுவோம்.